ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அடை தோசை தான் நான் போட போகிறேன். அதுக்கு இந்த டம்ளாரால் இங்கே பாருங்கள், இதேமாரி டம்ளார் எடுத்துங்க. ஒரு டம்ளார் கடலைப்பருப்பு, ஒரு டம்ளார் பச்சை பயிறு எடுத்துங்க. பாசிப்பருப்பு எடுத்துங்க. இது பச்சை பயிறு எடுத்துக்கலாம். அடுத்தது துவரம்பருப்பு ஒரு டம்ளார் எடுத்துங்க. பச்சரிசி ஒரு டம்ளாரு. இதே டம்ளாரில் அரை டம்ளார் உளுந்து எடுத்துங்க. காஞ்ச மிளகா இது இவ்வளோதும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நான் தண்ணி ஊற்றி இங்கே பாருங்கள், நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், எல்லா பருப்பு எல்லாமே சேர்ந்துருக்குது. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும், தண்ணி ஊற்றி விட்டுறணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா அப்படியே நல்லா 8 மணி நேரம் ஊற வைங்க. அதுக்கப்புறம் ஏன் காஞ்ச மிளகா தண்ணியிலே போடுறோம்னா, நம்ம கிரைண்டரில் போடும்போது நல்லா அரைஞ்சிடும். அதான் தண்ணியில் போட்டு நீங்கள் இந்த 8 மணி நேரம் ஊற வச்ச பிறகு நான் கிரைண்டரில் அரைக்கும் போது காமிக்கிறேன். பூண்டும் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன் பாருங்கள், போட்டு அரைக்கும். அரைச்ச பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், அரைக்கும் பொழுது கொஞ்சோண்டு பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஜீரகம் போடுங்க. நல்லா வாசனையாக இருக்கும் அடமாவுக்கு. அரைஞ்ச பிறகு நான் காமிக்கிறேன். இப்போ அடமாவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ பாருங்கள், அடமாவை அரைச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுப்போம். இங்கே பாருங்கள், தேவையான உப்பு போட்டுப்போம். அடுத்தது இந்த மாவு வெள்ளையாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டோம்னா கலராக இருக்கும். அடை தோசை ஊற்றும் போது நல்லாயிருக்கும். இது உடம்புக்கு நல்லதுங்க. எல்லா பருப்புமே கலந்துருக்குது. அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, பெருஞ்சீரகம், ஜீரகம்லாம் போட்டு அரைக்கும் போது, ஏன்னா பருப்பு வாய்வு தானே, அதனால் பூண்டுலாம் போட்டு அரைச்சா நமக்கு நல்லாயிருக்கும். இதை நான் அரைச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இது வெளியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் ஊற்றும் போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அப்படியே இப்போ அடை மாவு அரைச்சி வச்சு அரை மணி நேரம் ஆகிடுச்சி. இங்கே பாருங்கள், அழகாக வந்திருக்கு பாருங்கள். இதை நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துலேயுமே நம்ம வெங்காயத்தை போடக்கூடாது. வெங்காயமும் பச்சை மிளகா கருவேப்பிலையும் நமக்கு தேவையானது இன்றைக்கி ஊற்ற போகிறோம்னா நமக்கு தேவையானது இங்கே பாருங்கள், நமக்கு தேவையானதை நம்ம ஊற்றிக்கணும். ஊற்றிக்கிட்டு மீதி அப்படியே ஃப்ரிட்ஜில் தூக்கி நம்ம வச்சிடணும். இந்த ஒரு பக்கமாக இருக்கணும். நம்ம என்ன செய்யணும், இப்போ இதில் வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். இதை அப்படியே இதில் கொட்டிட்டு நம்ம இன்றைக்கி தோசைக்கு நம்ம எடுத்துக்கணும். எல்லாத்துலேயுமே வெங்காயம் போட்டு கலந்துட்டிங்கன்னா அது ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது ஒரு வாடை வரும். நம்ம தேவையாக இருக்கும்போது மட்டும் நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டுக்கிட்டு நம்ம இப்படியும் ஊற்றலாம். நான் வெறுமையாகவும் ஒன்று ஊற்றி காட்டுறேன் வாங்க. இப்போ தோசை ஊற்றிக்கும். இங்கே பாருங்கள், நான் இப்போ வெறும் வெங்காயம்லாம் போடாமல் வெறும் மாவு தான். இப்போ அடை மாவு பருப்பு அடை தோசை இப்போ பாருங்கள், இதை வெறுமையாகவும் ஒன்று ஊற்றி காமிக்கிறேன் உங்கள்கிட்ட. நெய்யை ஊற்றிக்கலாம், நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். தோசை வந்துருச்சு, நம்ம திருப்பி போட்டுப்போம். தோசை வந்துருச்சு. அடுத்தது இதில் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டது நம்ம இது தனியாக ஊற்றுவோம். இங்கே பாருங்கள், இது நம்ம விருப்பம் தான். கேரட் போட்டுக்கலாம், முருங்கைக்கீரை கூட போட்டுக்கலாம். அடைக்கி எல்லாம் நம்மளோட விருப்பம்தான். இப்போ நம்ம அடை சுட்டுட்டு வந்துட்டோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தனியாக இருக்குது. வெறுமையாக ஊற்றி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு நான் பொட்டுக்கடலை சட்னி வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் சட்னி வச்சிங்க, நம்மளோட விருப்பம் தான். நான் பொட்டுக்கடலை சட்னி வச்சுருக்கேன். அடுத்தது மண் சட்டியில் கடைஞ்சது வெங்காய சட்னி வச்சுருக்கிறேன். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இதே போல் வீட்டில் செய்யுங்க. எல்லா பருப்பும் சேர்ந்துருக்குங்களா, உடம்புக்கு அவ்வளோது நல்லது. பாருங்கள், இதே போல் வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு நீங்கள் எல்லாருமே சாப்பிடுங்க. இப்போ நல்லா இருக்குதுங்க. அதை போல் வெறுமையாக ஊற்றிருக்கோம் பாருங்கள். அதை போல் நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். இது வெங்காய சட்னிங்க. நீங்கள் இதுமாரி வச்சு கொடுங்க, நல்லாயிருக்கும். இந்தமாரி பருப்பு கெட்டியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இதேமாரி உங்கள் வீட்டில் நான் அளவுக்கெல்லாம் நான் கரெக்டாக சொல்லியிருக்கேன். அதேமாரியே நீங்கள் செய்யுங்க. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.